6 மாவட்டங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த 6 மாவட்டங்களில் வரும் நாட்கள்ல கனமழை இருக்கும் அப்படிங்கிற முழுமையான தேதிகள் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரக்கூடிய நாட்களிலும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே மழை இதுவரை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் பலத்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் இந்த கனமழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும். ஆகவே ஒரு 7 மாவட்டங்கள்ல இருந்து 8 மாவட்டங்கள் வரைக்குமே நம்ம சொல்ல முடியும். மீண்டுமாக நாளைய தினங்கள்ல மிதமான மழையாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழையாக வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும். ஆகவே எந்தெந்த தேதிகள்ல மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் குறிப்பா நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ், இமேஜஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். எந்தெந்த பொருட்கள் உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கோ நம்ம ஸ்க்ரீன்ல நம்ம கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருட்கள் மட்டுமல்ல, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் இந்த மழை காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்படுது. நம்ம சேனல் மூலமா வாங்குறவங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டுமே நம்ம கொடுத்து வருகிறோம். வாங்கி பயன்பெறுங்க. மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சென்னைக்கு மீண்டும் வரக்கூடிய நாட்களில் குறிப்பிட்ட சில தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக காணப்படும். சென்னையில தாங்க நல்ல மழை வாய்ப்புகள் மறுபடியும் பதிவாக போகுது. எந்தெந்த தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். கேட்டு பயன்பெறுங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க. ஏன்னா அப்போதான் நமக்கு எந்த தேதிகளில் எந்த பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். சென்னைக்கு மீண்டும் வரக்கூடிய நாட்களில் குறிப்பிட்ட சில தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் உள் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது எதிர்பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பள்ளிப்பட்டு, அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், வட சென்னை மற்றும் தென் சென்னை, செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம் பகுதிகள், மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மகாபலிபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக பலத்த மழை பொறுத்தவரை மீண்டுமாக கன முதல் மிக கனமழை அக்டோபர் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கிறோம். அப்போ நாளைய தினங்கள்ல நமக்கு மழை இருக்குமா அப்படின்னா, நாளைய தினங்கள்ல பகுதியாக நமக்கு பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறிப்பா கடலோர பகுதிகளில் நாளைக்கு சில இடத்துல மட்டும் மழை இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா நமக்கு மீண்டும் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள் அதிகமாகி அக்டோபர் முதல் வாரத்துல தான் சற்று வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. அப்போ குறித்து கொள்ளுங்க, நம்ம நாளைய தினங்கள்ல மிதமான மழை, அதாவது 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரை, சில இடங்களில் அதிகபட்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு மறுபடியும் மழையினுடைய தீவிரம் குறைந்து அக்டோபர் மாதத்துல தான் அதிகரிக்க போகுது. ஆகவே தமிழகத்தில் பெரும்பாலும் மழை குறைந்த நிலையில் மீண்டும் இங்கு மட்டும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள் மாவட்ட பகுதிகள், குறிப்பா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழையாக எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே உள் மாவட்டங்கள் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும். சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு உள் மாவட்ட பகுதிகளில் பகுதியான மழை பொழிவாக இருந்தாலும் அக்டோபர் முதல் வாரத்தில் தான் இங்கேயும் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு. டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும். தென் மாவட்டத்துல சொல்ல வேண்டியதே இல்லை, ஏற்கனவே அங்க மழை ரொம்ப குறைவா இருக்கு. தென் மாவட்ட பகுதிகளில் சரிவர மழை பெய்யல. குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் பக்கம்லாம் சரியான மழை பொழிவு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அக்டோபர் மாதத்துல ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில தென் மாவட்ட பகுதிகளுக்கு உறுதியாக ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் காத்திருக்கிறது. ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் நிறைய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இந்த ஆண்டு உருவாகும். வட தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் தமிழ்நாடும் நிச்சயமாக வெள்ளத்தில் மிதக்க போகுது. அது எப்போ அப்படின்னா, அக்டோபர் இறுதியில வடகிழக்கு பருவமழை தீவிரமாகி நவம்பர், டிசம்பர்ல
வரலாறு காணாத மழை பொழிவுகள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2 ஆண்டுகளாக தென் மாவட்ட பகுதிகள், குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம்லாம் 80 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு மற்றும் சேதத்தை ஏற்படுத்தியதை நம்ம தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல இந்த வருஷமும் மழை குறைவாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. வடகிழக்கு பருவமழையில இந்த ஆண்டும் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் சற்று வலுவான மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கக்கூடும். ஒரு தாழ்வு பகுதி போதும், எல்லா இடங்களும் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு தாழ்வு பகுதி போதும். ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவு கொடுத்துட்டு போயிடும். அதே போல 2 புயல் சின்னங்கள் மிக முக்கியமானதாக இந்த வருஷம் நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு புயலுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை சற்று வலுவானதாக இருக்கும். குறிப்பா சென்னை முதல் புதுச்சேரி வரை இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதன் காரணமாக வட தமிழ்நாடு மட்டுமல்ல, டெல்டா பகுதிகளும் அதிக மழை பொழிவுகள் இந்த வடகிழக்கு பருவமழையில கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளுக்கு புயல் வாய்ப்பு அப்படிங்கிறத விட மழை பொழிவு கொஞ்சம் கடுமையானதாகவே பார்க்கப்படுது. ஏன்னா அங்கேயுமே நமக்கு ராமநாதபுரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலுமே அதிக பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. அதனால இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்பதாகவே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த நாட்களை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. மழை பெய்யாத நாட்களை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இப்போ நமக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு மழையினுடைய தீவிரம் குறைவாகவும், அதன் பிறகு படிப்படியாக கனமழை வாய்ப்புகள் அக்டோபர் 2 முதல் 7 வரைக்கும் இங்கேயும் நமக்கு கணிசமா ஒரு மிதமான மழையை அதிகரிக்க வாய்ப்பு. ஏன்னா இனிமே வரும் நாட்கள் மேற்கு தொடர்ச்சிக்கு அதிகமான எச்சரிக்கை நம்ம கொடுக்க மாட்டோம். காரணம், தென்மேற்கு பருவமழையே முடிய போகுது. அடுத்த இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பருவமழை, தென்மேற்கு பருவமழை முழுமையாக ஓய்வு கொடுத்துரும். அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கான எச்சரிக்கை தான் நம்ம அதிகமாக கொடுக்க போகிறோம். இதுக்கடுத்து நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி எல்லாம் பெரிதளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடுறோம். அதனால் நண்பர்களை, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரக்கூடிய தேதிகளிலும் நாட்களிலும் கனமழை சற்று வலுவானதாக இருக்கும். வட தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான பகுதிகள், அதாவது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் இந்த கனமழையானது தொடர்ந்து தீவிரமாக இருக்கும். தென் மாவட்டங்களிலும் அநேக பகுதிகளில் பலத்த மழையாக எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக காணப்படும். வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரை அக்டோபர் 3வது வாரத்திலிருந்து வீசுவதற்கான சாதகமான சூழ்நிலையும் அதிகமாக இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். மழை எங்க ஊர்ல சரியாக வரல, பதிவாகல, அல்லது குறைவான சென்டிமீட்டர், அந்த மாதிரி நமக்கு எந்த மாவட்டமும் கிடையாது. நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவு இந்த வருஷம் பதிவாகிருச்சு. தண்ணீர் பற்றாக்குறை அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அப்போ நமக்கு எல்லா இடங்களிலுமே நமக்கு சரிசமமான மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. இயல்பான மழை பொழிவும் நமக்கு ரொம்ப தீவிரமாக பதிவாயிருக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.